நாம இப்போ வந்து நெக் மாடல் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த நெக் போர்ஷனை எப்படி நம்ம வந்து கிளாத்ல நம்ம வந்து அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதோட ராங் சைடு எடுத்துட்டு அந்த ராங் சைடு பக்கமாக தான் நம்ம வந்து நம்மளோட பேப்பர் கேன்வாஸ் வந்து வைக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அயர்ன் பண்ணியும் எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி அந்த பேப்பர் கேன்வாஸோட ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். 1/4 இன்ச் அளவு கேப்பெல்லாம் இல்லை, ஓரத்தில் சுருக்கம் எதுவுமே வராமல் நீட்டாக அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அயர்ன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பேப்பர் கேன்வாஸை கிளாத்துக்கு மேலே வச்சு அப்படி அயர்ன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாத்து ஃபுல்லாகவே நம்மளோட பேப்பர் கேன்வாஸ் அளவில் அந்த நெக்கோட அளவுலேயே நம்ம வந்து கிளாத்தை வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவில் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட நெக் வந்து ரொம்பவே அழகாக ரெடி ஆயிரும். தேங்க்யூ.